அலாவுதீனும் அற்புத விளக்கும். கதை 15. அலாவுதீன் தலை கீழே உருளும் நேரம். அச்சமயம் திடீரென்று மக்கள் அனைவரும் புயலென வந்து அரண்மனையை முற்றுகையிட்டனர். மதில் சுவர் மீது ஏறி தாக்குவதற்கு தயாராக இருந்தனர். காவலர்களால் மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனே சுல்தான் மரண தண்டனையை நிறுத்த உத்தரவிட்டார். பெருமூச்சு விட்டபடியே அலாவுதீன் சுல்தானுக்கு நன்றி தெரிவித்தான். இப்போதாவது நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று கேட்டான். சுல்தான் கர்ஜித்தார். என்ன தைரியம் இருந்தால் என்ன நடந்தது என்று ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்பாய்? பின்பு விஜிரை நோக்கி திரும்பி பார்த்தார். விஜிர் அலாவுதீனை ஜன்னல் அருகே அழைத்துச் சென்றார். தன் மாளிகை இருந்த இடம் பாழடைந்த சூன்ய பகுதியாக இருந்ததை பார்த்து கலங்கி போய் நின்றான் அலாவுதீன். என்னடா பார்த்தாயா? உன் மாளிகை எங்கே? என் அன்பு மகள் எங்கேயடா? என் ஒரே மகள், என்ன செய்தாய் என்று சிங்கத்தைப் போல் முழக்கமிட்டார் சுல்தான். எனக்கு இது பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. என்ன நடந்தது என்பதே இப்போதுதான் தெரியும் மன்னா என்று கதறி அழுதான் அலாவுதீன். என் மகள் என்ன ஆனாள்? அவளை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் உனது முதல் வேலை. அதற்காகத்தான் உன்னை விடுதலை செய்தேன் என்றார் சுல்தான். எனக்கு 40 நாட்கள் அவகாசம் தாருங்கள். அந்த காலக்கெடுவுக்குள் நான் உங்களிடம் அவளை கொண்டு வராவிட்டால் என் தலையை வெட்டுங்கள். என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். உங்கள் ஆணைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்றான் அலாவுதீன். உனக்கு அவகாசம் தருகிறேன். ஆனால் என் பிடியிலிருந்து நழுவி விடலாம் என்று நினைத்து கூட பார்க்காதே. நீ வானத்தில் போய் ஒளிந்திருந்தாலும் உன்னை இங்கே கொண்டு வந்து வெட்டுவேன். உன் மாயாஜாலம் என்னிடம் பலிக்காது என்றார் சுல்தான். அலாவுதீனின் விடுதலையால் மக்கள் மகிழ்ந்தனர். ஆனால் நடந்து முடிந்துவிட்ட அவமானம் நடந்ததுதான். அவன் எதிரிகள் எள்ளி நகையாடினார்கள். அலாவுதீனுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது. 2 தினங்களாக என்ன செய்வது என்று தெரியாது நகரத்தை சுற்றி சுற்றி வந்தான் அலாவுதீன். அவனது நண்பர்கள் ரகசியமாக அவனுக்கு உணவும் பானங்களும் கொடுத்து உதவினார்கள். பாலைவனத்தில் நடக்கத் தொடங்கினான். திக்கு திசை தெரியாமல் சென்றது அவனது பயணம். இறுதியாக ஒரு ஆறு வந்தது. களைப்பும் தாகமும் அவனை வாட்டியது. ஆற்றங்கரையில் அமர்ந்து நீரால் முகத்தை கழுவினான். அப்போது அவன் விரலில் இருந்த மோதிரத்தை தேய்த்து விட்டான். உடனே மோதிரத்தின் அடிமை தோன்றியது. ஜீனியின் வரவு அலாவுதீனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. உடனே மோதிரத்தின் அடிமையே, என் மனைவியையும் என் மாளிகையையும் என்னிடம் கொண்டு வா என்றான் அலாவுதீன். எஜமான், அது என்னால் முடியாது. என் சக்திக்கு அப்பாற்பட்டது. அதை செய்து முடிக்க விளக்கின் அடிமையால்தான் முடியும் என்றது ஜீனி. சரி, அப்படியானால் என்னை கொண்டு போய் என் மாளிகையின் முன்பு விட்டுவிடு என்றான் அலாவுதீன். கண் இமைக்கும் நொடியில் அவனை ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்த அவன் அரண்மனையின் முன்பு கொண்டு போய் விட்டது. தன் மாளிகையை கண்டவுடன் துயரமும் ஏக்கமும் அவனிடமிருந்து பறந்தோடியது. எல்லா நம்பிக்கையையும் இழந்திருந்த அலாவுதீன் இப்போதுதான் தன் மனைவியுடன் மீண்டும் சேர்ந்து வாழ வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து மகிழ்ந்தான். மரம் ஒன்றின் அடியில் படுத்து கொண்டான். காலையில் பறவைகள் கீச்சொலி கேட்டு கண் விழித்தான். தன் அரண்மனையில் இளவரசி அறையின் ஜன்னல் அருகே போய் யாருக்கும் தெரியாமல் நின்று பார்த்தான். இளவரசி தன் தந்தையையும் தாயையும் விட்டு பிரிய நேரிட்டதை எண்ணி அழுது கொண்டிருந்தாள். உணவு எதையும் சாப்பிடவில்லை. தன் கணவன் என்ன ஆனான் என்ற தகவல் தெரியாமல் நொந்து போயிருந்தாள். இரவும் பகலும் அழுதே பொழுதை கழித்தாள். அடிமை பெண் வந்து ஜன்னலை திறந்தாள். அதிர்ஷ்ட காத்து வீசியது. இளவரசி, நம் எஜமான் அலாவுதீன் வந்துவிட்டார் என்றாள் அடிமை பெண். இளவரசி ஜன்னல் அருகே ஓடோடி வந்தாள். கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் பார்த்து அழுதனர். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.